SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆற்றில் பச்சிளம் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தென்பெண்ணை ஆற்றிலே பச்சிளம் குழந்தை சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன்ராஜ். கடலூர்ல தென்பெண்ணை ஆற்றில் அருகே, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய அந்த தென்பெண்ணை ஆற்றுல ஒரு பிறந்து சில மணி நேரங்களான பச்சிளம் குழந்தை துணி சுற்றப்பட்ட ஆற்றிலே கிடக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கடலூர்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கும்மந்தான்மேடு தரைப்பாலம் உள்ளது. இந்த தரைப்பாலம் வந்து தென்பெண்ணை ஆற்றில் இருக்கக்கூடிய ஒரு தரைப்பாலம். இந்த இடத்துல அதாவது சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் தற்போது அதிக அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒரு பிறந்த சில மணி நேரமே ஆன ஒரு பச்சிளம் குழந்தை துணியால் சுற்றப்பட்டு சடலமாக கிடந்துள்ளது. இதனை அந்த வழியாக சென்ற சிலர் வந்து பார்த்து உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேர்ல அங்கு வந்த புதுநகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரசன்னா உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த இடத்துல உடனடியாக விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அந்த குழந்தையின் சடலத்தை மீட்கும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கிருந்து அந்த குழந்தையின் சடலத்தை மீட்ட போலீசார் அதனை ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த சடலத்தை வந்து கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த குழந்தை சடலம் எப்படி இங்கு வந்தது, யார் இதனை வீசி சென்றார்கள் அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு பிறந்து சில மணி நேரங்களே ஆனக்கூடிய இந்த பச்சிளம் குழந்தை ஆற்றில் கிடந்த சம்பவம் வந்து கடலூர்ல பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மேலும் வந்து இந்த காட்சிகள் வந்து பார்ப்போரை கண்கலங்க வைக்கக்கூடிய விதமாகவும் இந்த காட்சிகள் அமைந்துள்ளது. மேலும் இது குறித்து தற்போது புதுநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன்ராஜ், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.